இதுதான் உங்க பழைய வீடாப்பா? என்னப்பா இது உங்க வீடு மாதிரியே தெரியலையே, ரொம்ப பழசா எல்லாமே இடிஞ்சிட்டு இருக்குதேப்பா. ஆமா நேஹா, இதுதான் எங்க வீடு. அந்த மழையால பாரு எங்க வீடே எப்படி இருக்குன்ட்டு. தேஜா, இந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா? வேற யாருமே இல்லையா? இங்க ஒரு வீடு கூட இல்லையேப்பா. இல்ல கண்மணி, பாரு இந்த பக்கமா பிரீத்தி வீடு இருந்துச்சு, அப்புறம் இந்த இடத்துல ரோஸ் வீடு இருந்துச்சு, அப்புறம் அதுக்கு பக்கத்துல என் ஃப்ரெண்டு ராஜு வீடு கூட இருந்துச்சு தெரியுமா. நாங்கெல்லாம் ஜாலியா இங்க தான் விளையாடுவோமே. பாவம் எங்க வீடு எவ்வளவு பழசாயிட்டு இருக்குல்ல, மேலையெல்லாம் இலையெல்லாம் இருக்குது. இது ஒரு நாள் சுத்தம் பண்ணணும். இதோ இங்க இருக்குதே, இந்த அடுப்புல தான் எங்க அம்மா எங்களுக்கு எப்பவுமே சாப்பாடெல்லாம் செஞ்சு தருவாங்களே. ஏ ரோஜா, என்னது பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்குதேப்பா, வெள்ளையா. என்னதுப்பா இது? என்னவா இருக்கும்னு தெரியலையே. வெள்ளை கலர்ல இருக்குது, முட்டை மாதிரி இருக்குது. முட்டையா? பயங்கரமா இருக்குதுல்ல. இந்த இடத்துல யாருப்பா முட்டை எடுத்துட்டு வந்து பொதிச்சு வச்சிருப்பாங்க? இந்த இடத்துல கோழி முட்டை போடுறதுக்கும் சான்ஸே இல்லை நேஹா. ஆமா, இதுல வேற எதுவும் உறைஞ்சிருக்குப்பா, ஏதோ முகம் மாதிரி. ஐயோ, என்ன இது? இந்த முட்டை தெரியாம தானே கீழே போட்டேன். இதுல இருந்து என்ன இப்படி ரத்த நாத்தமா வருது? ஐயோ, இது என்ன முட்டைனே தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கு. ஓ மை காட், என்ன கண்மணி இது? எக்ல இருந்து இப்படி பிளட்டா வருது. நான் இது இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறேன். ஆமா ஏஞ்சல், எனக்கும் பார்த்து ரொம்ப பயமா தான் இருக்குது. நான் இது ஃபர்ஸ்ட் எடுத்து அப்படியே மண்ணுக்குள்ளவே புதைச்சு வச்சிட்டு போறேன்ப்பா. யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த இடத்துல போட்டு வச்சிட்டு போறேன். அடி ரோஜா, சீக்கிரமா போய் அத்தையோட நகையை சீக்கிரமா எடுத்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ரோஜா. இல்ல கீர்த்தி, என்ன மட்டும் தனியா அனுப்புறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ரோஜா இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கா? சரி இரு, நானே போய் எடுத்துட்டு வராத. யாரும் காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க உள்ள ஏதோ கருப்பா நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னதுனே தெரியல. அது என்ன பார்த்தது முறைச்சிச்சு தெரியுமா? என்னதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கிட்டி, அதெல்லாம் எதுவும் இருக்காது. நீ எதுக்கு தான் இப்படி பயப்படுறியோ தெரியல. இல்லப்பா, நான் சொல்றத நம்புங்க. உள்ள ஏதோ கருப்பா நிறைய இருந்துச்சு தெரியுமா? அது பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. டக்குன்னு ஓடியாந்துட்டு தெரியுமா? ஏங்க பாருங்க. ஐயோ கீர்த்தி, இந்த வவ்வாலை பார்த்து தான் நீ பயந்தியா? இது பழைய வீடு இல்ல, அதனாலதான் வவ்வால் எல்லாம் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு பிரீத்தி. வேற எதுவுமே எதுக்கும் பயப்படாத கீர்த்தி. எல்லாரும் இப்படி பயந்துகிட்டே இருங்க. நானே போய் பார்க்கறேன் என்ன இருக்குன்ட்டு. என்ன இந்த கண்மணி அப்ப போனா இன்னும் வரவே இல்ல. கண்மணி வா வெளியே. இவ்ளோ நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்னதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தேடிட்டு இருக்கும் போது என் கால் மேல ஏதோ ஏறி போச்சு தெரியுமா? என்னதுன்னு தெரியல. ஆனா எலியா? ஐயோ, எனக்கு எலினால ரொம்ப பயம். அப்பனா இந்த எலிங்க தான் என் கால் மேல ஏறி போச்சா? ஐயோ, நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா? நாங்களும் வருவோம். அப்படி உள்ள எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் நாங்களும். ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்களே. சரி இருங்கப்பா, நாங்களும் வந்துட்டோம். இந்த டோர் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கலாம்ல. திரும்பவும் வந்துட்டேன். அம்மா, அடே, எங்க இந்த பசங்க? ஐயோ, என்ன பசங்களாம் இப்படி கீழே படுத்துட்டு இருக்கீங்க? ஐயோ, பசங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. உங்களுக்கு தூங்கறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? பசங்களை கண்ணை மூச்சு பாருங்க. கீர்த்தி கண்ணை மூச்சு பாரு. நேஹா, ரோஜா, ஏஞ்சல், கண்மணி எல்லாம் எழுந்துக்கோங்க. என்னாச்சு உங்களுக்கு? அட, என்ன இந்த நகையும் கூட இப்படி கீழே போட்டு வச்சுக்காங்க? எதனா பார்த்து பயந்துட்டு இருப்பாங்களா? இல்லத்த, நாங்க இந்த நகையை எடுக்க போகும்போது வவ்வால் எல்லாம் வந்துச்சு, கூட எலியெல்லாம் கூட இருந்துச்சு தெரியுமா? நாங்க அதை பார்த்து பயந்துட்டோம். அதான் விஷயமா? இதை பார்த்து தான் நீங்க பயந்தீங்களா? சரி வாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, வாங்க வீட்டுக்கு போகலாம். சே, இந்த ரோஜா தேஜா கீர்த்தி அனுப்புனதுக்கு நானே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல் இந்த நகையை. இப்போ பாரு, அதனால இவங்க வேற பயந்துட்டாங்க. சரி, இந்த நகையை எடுத்து இப்படிக்கா வைக்கலாம். என்ன, நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுதே. சரி, அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு போய் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துடுவோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஃப்ரீயாக தானே இருக்கும், இந்த தலையும் சீவிடுவோம். இப்போவே தலையில் வேற ரொம்ப சிக்காக இருக்குது. இந்த வாரத்துக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? என்ன இது, தலையிலேருந்து இவ்வளோ முடி கொட்டு இருக்குது? சே, இப்போ ரொம்ப முடி கொட்டு. அதே நம்ம இந்த பாக்ஸை மூடிதுன்னு வச்சுட்டு போனோம். இது எப்படி இருந்துச்சு? சரி, இந்த நகையை எடுத்து போட்டு பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி இருக்கு. என்ன பண்றீங்க அத்தை? எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அத்தை. சமையல் செஞ்சிட்டீங்களா?
ஏன்னா தாங்க அத்தை, ரொம்ப பசிக்குது. நான் செஞ்சுட்டு எடுத்துட்டு வரேன். போங்க போங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா இவ்வளவு கோவமா பேசுறீங்க? பசிக்குது தானம்மா கீர்த்தி கேட்டா. ஏய் போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. அப்புறம் உங்களை என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. போயிடுங்க. சாப்பாடை செஞ்சுட்டு நானே எடுத்துட்டு வருவேன். போங்க. ஏன் தான் அம்மா இப்படி கோவப்படுறாங்களோ தெரியல. சாப்பாடு வேணுன்றவங்க வந்து சாப்பிடுங்க. எப்ப ஒரு வழியா சாப்பாடு செஞ்சிட்டீங்களா? இதோ வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் போய் சாப்பிடுறேன். ஜாலி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அட என்னக்கா தலை இப்படி போட்டு விரிச்சு உட்காந்து இருக்க? நான் போட்ட மாட்டேன் அப்படி கத்துவியே. சரி நான் சாப்பிட்றேன். பார்க்கும் போதே நாக்கு ஊறுது. இருங்க ரோஜா தேஜா கீர்த்தி, நானே உங்களுக்கு எடுத்து போடுறேன். சாப்பிட்றீங்களா? தேஜா உனக்கு போதுமா சொல்லு, இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? சரி சாப்பிட்டு வேணா கேளு, நானே போடுறேன். சரி இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? எடுத்து சாப்பிடுங்க. தேஜா சாப்பிடு எடுத்து. சரிங்க அத்தை, நானே சாப்பிடுறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. காரம் காரம் தண்ணி ஆனா தண்ணி கொடுங்க அத்தை, தண்ணி கொடுங்க. என்ன தேஜா சொல்ற? காரமா? இரு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். காரம் காரம் தண்ணி. என்ன ரோஜா தேஜா கீர்த்தி வாங்க, நம்மளுக்கு இந்த சாப்பாடே வேணாம். உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன் வாங்க, நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஆமாம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பீங்கன்னு நினச்சேன். சரி சொல்லுங்க, தக்காளி சாதம் எந்த இடத்துல ஆர்டர் பண்ணலாம் சொல்லுங்க, எந்த இடத்துல நல்லா இருக்கும் சொல்லு ரோஜா. என்ன உனக்கு ஒரு பார்சல் போதுமா? எல்லாருக்கும் ஒவ்வொரு பார்சல் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டுமா? எனக்கு தக்காளி சாதம் சாப்பிட்ற மூடே போயிடுச்சு. எனக்கு பீட்சா வேணும். அப்படின்னா எனக்கு டோனட் வேணும். அத்தை சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க, எனக்கு பர்கர். என்ன அப்பா ஆர்டர் பண்ண இன்னும் வரவே இல்லையே, ரொம்ப பசிக்குது. காலிங் பெல் அடிக்கிறாங்க, அவங்கள தான் இருப்பாங்க. இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாருங்க டன் வந்துடுச்சு. சீக்கிரம் அந்த டேபிள் எடுத்து இங்கே போடுங்க, நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். சீக்கிரம் திறக்குதா? 3, 2, 1. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குல்ல? என்ன பசங்களா எல்லாம் நல்லா இருக்குல்ல? சாப்பிடுங்க. பாருங்க டோனட்லயும் எனக்கும் பங்கு இருக்குது, அதனால எனக்கும் தரணும் சரியா? அதே மாதிரி பீட்சாலயும் எங்களுக்கு பங்கு இருக்குது. இங்க பீட்சாவே காணோம், எங்க உங்களுக்கு பங்கு தரது நானு? ரோஜா தேஜா கீர்த்தி, நீங்க தானே பீட்சா எடுத்து சாப்பிடுங்க, மறதே கொடுத்துருங்க சொல்லிட்டேன். அத்தைங்க பாருங்க, எங்க டோனட் கூட காணோம். என்ன சொல்றீங்க? உங்கள்தான் காணுமா? எங்க போயிருக்கோம்? ஆமா அத்தை, நாங்களும் உங்க கூட தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி நாங்க உங்களுக்கு எடுக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா தான் எடுத்துருப்பா. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இவ இங்க உட்காந்து என்ன பண்றா தனியா? ஏய் என்ன நீ எங்க பீட்சாவை எடுத்து நீ சாப்பிட்டுட்டு இருக்க? கேட்டிருந்தா நானே தந்துருப்போம்ல, எதுக்கு இப்படி திருடி சாப்பிடுறேன்? குடடி ஃபர்ஸ்ட், எனக்கு ரொம்ப பசிக்குது குடுன்றேன்ல. ஏய் ஏய் உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? உனக்கு என்னாச்சு? பேய் எதனா பிடிச்சிக்கிச்சா?